ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடி மாதங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசலுக்கு சாணி போட்டு ஒரு குட்டியாக ஒரு கோலம் ஒன்றும் போட்டாச்சுங்க. சிம்பிளாக ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. நான் வந்து கச்சாயம் தாங்க பண்ணுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் தட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சோடாப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரவையும் வாழைப்பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணலைங்க. கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆகட்டுங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கச்சாய மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்பயுமே ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க நான் போடுவேன். நீங்கள் பெருசாக வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கச்சாய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். சாமி ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். பூ வச்சு தீபமெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ சாமிக்கு கச்சாயம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்றலாங்க. செராமிக் அரோமா ஆயில் பவுல், இது ப்ராடக்டோட நேமுங்க. மேலே பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே கேண்டில் வச்சுக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா அரோமா ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் இல்லைன்னா 5 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. நான் மீஷோவில் தான் நான் வாங்கினேன். நான் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் மொட்டை மாடி வந்தேங்க. வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சுங்க. தோசையும் தக்காளி குழம்பும் தாங்க ரெடி பண்ணேன். தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி, சோம்பு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி தூள், கடலை, தேங்காய், அவ்வளோதாங்க அதுக்கான தேவையான பொருள். இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடு ஏறட்டும். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணி சாந்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு கொஞ்சம் சாம்பார் பொடி மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க தக்காளி சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சாம்பார் இப்போ ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ தோசை தாங்க ஊற்றுறேன். முருன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. தோசை மாவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மூடி மேலே கமுத்திக்கோங்க. அந்த ஆவிலே வேகும்போது நல்லா மொறுமொறுன்னு வந்துடுங்க.
மாதிரி தோசை வந்து சுடும்போது உங்களுக்கு டைமும் வந்து வீணாகாது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. 2 பக்கம் உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தோசையும் தக்காளி குழம்பும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலியாக வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு. எல்லாம் தொடச்சிட்டு விலைக்கு கழுவிட்டு அப்புறமேட்டு தாங்க நான் போய் தூங்குவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஊரோட நேம் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.